சரி சரி சார். ஜெகதீஷ் சார் இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, வெரி நைஸ். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா 17ஆம் தேதி டிசம்பர். இன்னும் 14 நாள் மட்டுமே பிசினஸ் கட் ஆஃப் இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு இந்த மாசத்தினுடைய 2வது வாரம். இது இன்னைக்கு யூத் மீட்டிங். யூத் டீம்ங்கிறது எதிர்கால ஆர்சிஎம் பிசினஸ்னுடைய எதிர்கால டீம். அது அப்ப யூத் டீம்ங்கிறத நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா, இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியா. இளைஞர்கள் முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய முன்னேற்றம் என்று பேசப்படுகிறது. அப்போ இளைஞர்களை எப்படி பிசினஸ்ல வேலை வாய்ப்பாக இதை எப்படி பார்க்குறாங்க, இது எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியா இது நினைக்கிறாங்க, பார்ட் டைமா நினைக்கிறாங்களா, ஃபுல் டைமா நினைக்கிறாங்களா, இதுல என்ன அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது அறிந்து கொள்வதற்காக வேண்டி மாதம் ஒரு முறை இளைஞர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்கிறோம். இந்த வகையில் இந்த வாரம் இளைஞர்களுக்கான வாரம். அதனால கூட்டம் குறித்த நேரத்தில் தொடங்கலைன்னா நமக்கு டைம் போயிடும். என்னன்னு கேட்டா பற்றாக்குறை ஆகும். அதனால இப்போ நமக்கு பேச்சாளர்கள் இந்த வாரத்துல 4 பேர், 4ன்னா வழக்கமா பேசக்கூடிய 3 பேர், அவங்களோட சேர்த்து இந்த வாரம் ஒரு புதிய இளைஞரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். சுரந்தர் நம்முடைய ஆவடி மீசேனனுடைய மகன். அதனால இவர்களையெல்லாம் வரவேற்று இந்த கூட்டத்தை தொடங்கும்படிக்கு நம்முடைய பொன்குணா சார் அன்போடு அழைக்கிறேன். பொன்குணா சார், இருக்கீங்களா? இன்னைக்கு இளம் தலைமுறையினர் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மாசத்துக்கு ஒரு முறை இளைஞர்கள் பட்டாளம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் இந்தியாவுடைய ஒரு வலுவான ஒரு தூண்கள் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இளைஞர்களுடைய இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இளைஞர்கள் தான் இருக்குது. அதனாலதான் ஆர்சிஎம்ல இருக்கிற இளைஞர்களை எல்லாம் மாதம் ஒரு முறை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றிக்கொள்வது, ஆர்சிஎம் மூலயமா தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தி கொள்வது, அவர்கள் எப்படியெல்லாம் கையாண்டு இந்த ஆர்சிஎம் மிக சிறப்பாக. ஏன்னா ஏற்கனவே நம்ம டெல்லியில பார்த்தோம். மே மாசம் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த தலைமுறையினர் ஏழாம் தலைமுறை மாதிரி அடுத்த தலைமுறையினர் ஆர்சிஎம்ல உருவாயிட்டாங்க. அதுல 7500 பேர் டெல்லியில கலந்துட்டாங்க. அதாவது அப்பா செஞ்ச ஆர்சிஎம்மோட தொழில அவங்களுடைய வாரிசான மகன்கள் உருவாயிட்டாங்க. அந்த மாதிரி ஆர்சிஎம்ல 7500 இளைஞர்கள் உருவாயிட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய டீம்ல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பாவுக்கு உறுதுணையா இந்த தொழிலை மேம்படுத்தி டீமை கொண்டு போன்ற ஒரு உத்வேகத்துல இப்ப நம்மிடையே இளம் தலைமுறையினர் நம்முடைய ராஜு ஆகட்டும், அடுத்தது நிறைய புதிய நபர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுல இன்னைக்கு புதுசா இளம் பேச்சாளர், வருங்காலத்துல இளம் ரூபியா கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நெருங்கிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம நம்முடைய 13 ஆண்டு காலம் நம்முடைய ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு பேரும் ஒரு விழிப்புணர்வா இருக்கிறோம் அப்படின்னா அவர் ஒட்டுமொத்த கவனம் மிக சிறந்த கவனமாக நம்முடைய எமரால்டு ஐயாவுடைய வாரிசாக நம்முடைய கிருபாகரன் சாரம் இந்த நிகழ்ச்சியில வந்திருக்காரு. அவரும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருடைய அப்பா எப்படி செய்யறாரோ அதே மாதிரி தன்னுடைய ஆர்சிஎம் பணியை மிக சிறப்பா செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அவரும் பொறுப்பெடுத்து நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இளைஞர்கள் நிச்சயமா இந்த ஆர்சிஎம்ல தன்னுடைய மேம்பட்ட கருத்துக்களையும் மேம்பட்ட சக்திகளையும் கொடுத்து அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை பேச வர்றாங்க. அதுல ராஜீவ் சாரு அவர் ஏற்கனவே நிறைய ட்ரெயினர்களுடைய பேச்சுக்களை தமிழாக்கத்துல பேசி இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு நியூட்ரி சார்ஜ் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அவர் பேசுறதுக்கு தயாராயிட்டாரு. அதே மாதிரி நம்ம கிருபாகரன் சார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய எமரால்டுடைய
காமராஜருடைய மகனாக இருந்து இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டுல வந்து நிறைய இளம் புயல்கள்ல வந்து அவரும் வந்து எப்படி ஒரு தொழிலதிபர்களை வந்து இளைஞர்களை வந்து உருவாக்கி கொள்வது என்ற விஷயத்த வந்து அவரும் சிறப்பா பேசிட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா காளியப்பன் சார், அவரு பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வான ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து ஆர்சிஎம்ல வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய இளம் புயல் சுரேந்தர். எப்படி நம்ம வந்து நமக்கெல்லாம் வந்து சுரேந்திர வாட் ஜி இருக்காரோ அதே பேர்ல வந்து சுரேந்தர், ஆவடியில் ஒரு சுரேந்தர் வந்து உருவாகி இருக்காரு. நிச்சயமா நம்ம டீம்ல அவரும் வந்து ஒரு ஸ்டார் டைமண்டா வருவதற்கான அந்த இளம் வேகம், அந்த துடிப்பான பேச்சு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து பேசும்பொழுது சரியான வார்த்தைகளை உபயோகித்து உபயோகித்து பேசுறாரு. இதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசி நிறைய இளம் வயதிலே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மனத்துல இடம் பிடிச்சிருக்கிற நம்முடைய சுரேந்தர், இவங்க எல்லாரையுமே வரவேற்று இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாரும் சிறப்பா இன்னும் விரைவான நபர்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ இந்த இளம் தலைமுறையினர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட வயசு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட, ஏன்னா இப்ப நாங்க வந்து அடுத்த இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மகா உற்சவத்துக்கு நாங்க இப்ப எல்லாம் தயாராயிட்டோம். அதுல வந்து இப்ப நம்ம ராஜ் சார் என்ன சொன்னா, சார் உங்களுக்கு 59 நெருங்கிட்டீங்க, மார்ச் மாசம் வந்தா நீங்க 60 ஆக போறீங்க, அதனால வந்து உங்களை வந்து நான் சீனியர் சிட்டிசனாவே வந்து டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்க வந்து மகா உற்சவ பயணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகி கேரளா டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ அதை கூட எங்க ராஜ் சார் வந்து உங்களுக்கு 60 வயசு ஆகிறது சார்னு சொல்லிட்டாரு. ஆனா 60 வயசு இருந்தாலும் ஆனா இன்னைக்கு அந்த யூத் என்ன மாதிரி எல்லாம் செய்யறாலும் அந்த மாதிரி உணர்வோடு தான் இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ரவி சாருக்கும் என்னோட டீமோட அசோசியேட் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த புரட்சிகரமான ஞாயிற்றுக்கிழமையில புரட்சி இளைஞர் படைகள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி எல்லாம் பேச போறாங்கன்றத நம்ம எல்லாரும் வரவேற்று அவங்க எல்லாரும் மிகுந்த ஒரு கைத்தட்டோட வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாக என்னை பேச அளித்த நம்முடைய காமராஜர் அவருக்கு நன்றி கூறி அவர்கள் எல்லோரும் இன்னும் சிறப்பாக பேசி நிறைய பேர்களுடைய ஆர்வங்களை வந்து தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா நிறைய பட்டி தொட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வேக்கண்டா தான் இருக்குது ஆர்சிஎமோட ப்ராடக்ட் போறதுக்கு. அந்த கிராமங்கள்லாம் நம்முடைய அருமையான ஆரோக்கியமான ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும், பங்கெடுத்துக்கணும். அந்த பொறுப்பும் பங்கும் தான் வந்து நிறைய பேரோட ஆரோக்கியத்தை கண்டிப்பா மாற்ற முடியும். ஸோ அதனால இந்த இளைஞர் பட்டாளம் மட்டுமல்லாமல் இன்னும் 200 இளைஞர் பட்டாளங்கள் வந்து நம்ம அணியில வரணும். ஸோ வந்து அவர்கள் எல்லாம் மேம்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் நம்பர் 1 ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். அதனால எல்லாரையும் நம்முடைய எமரால்டு ஐயாவிலிருந்து ஸ்டார் புயல் அனைவரையும், அதுக்கு அடுத்தது வைட்டல் பின்ஸ் எல்லாரையுமே, ராயல்டி அச்சீவ்ஸ் எல்லாரையும், பியூசி ஓனர், ஒண்டர் கோல்டு ஓனர், அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஒண்டர் வேர்ல்டு உருவாக்கிட்டு இருக்கிற சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒண்டர் வேர்ல்டு நம்ம வந்து சென்னையில வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல உருவாகிருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் இதுல கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ உங்களுக்காக உங்களுடைய அணி, எல்லோருடைய அணி, இது நம்ம அணி கிடையாது, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அணியும் வளர்ச்சி பெற வேண்டும் சொல்லி கூறி அவர்களை அனைவரையும் வரவேற்கிறோம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். நன்றி பொன்குணா சார், வாழ்த்துக்கள். முதலாவதாக பேச வருவது நம்ம இளம் புயல் என்று சொல்லி நம்ம வந்து பொன்குணா சார் அடைமொழி கொடுத்தாரு. ஆவடி மீசையினுடைய ஒரு ஆவடி புயல் சுரந்தர் சார் நான் வந்து அன்போடு அழைக்கிறேன். வாங்க சுரந்தர், உங்களுடைய கன்னி பேசி ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த ஆர்சிஎமும் அதுக்கான வாழ்க்கையும் கொடுத்த ஃபர்ஸ்ட் டிசி சோப்ராஜி ஐயாவுக்கு என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலத்துல தான் வந்து இந்த ஜூம் மீட்டிங் வந்து எங்க அப்பா நான் பார்த்து வந்து ரொம்ப ஈடுபட்டு கேட்க ஆரம்பிச்சது ஜூம் மீட்டிங். அது எப்படி சொல்லணும்னா, ஒரு வானத்தை போல படத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி குடும்பத்தையே தாங்குறாரோ அது மாதிரி ஜூம் மீட்டிங்கை மொத்தமா தாங்கின எமரால்டு ஐயா காமராஜ் சாருக்கு என்னோட வணக்கம். அதே மாதிரி அவர் கூடவே எப்பவுமே பயணிக்கிற, அதுவும் நான் ஜூம் மீட்டிங்ல பாக்குறப்பெல்லாம் எப்பவுமே கூடயே வந்து பயணிக்கிற ஜெகதீசன் சார், அவர் நான் பாக்குறப்பெல்லாம் வந்து வண்டியில கார்ல போற மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன் அவரு ஜூம் மீட்டிங்ல. ஸோ அதனால அவருக்கும் எப்பவுமே காமராஜ் சார் கூட பயணிக்கிற அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அப்ளைன்னு சொல்றதுன்னா எல்லாருமே இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ராமசாமி சார், வெண்மதி மேடம், அதே மாதிரி வந்து ரவி சார், அப்ப எங்க அப்பா எப்பவுமே சொல்ற குருநாதர் திருவாலங்காடு பொன் குணசேகர் அவருக்கும் நன்றிகள். அதே மாதிரி எனக்கு கீழே இருக்க அசோசியேட் பயஸ்கர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அவங்க அப்படின்னு அசோசியேட் பையர்னு சொல்றதை விட எல்லாருமே எனக்கு அக்கா அண்ணா மாதிரி தான். பாபு அண்ணால இருந்து ராஜு அண்ணா, சங்கீதா அக்கா, கவிதா அக்கா, அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. பதட்டத்துல பேரு 1 2 விட்டா கூட மன்னிச்சிருங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, இந்த கூட்டத்துல கலந்திருக்க ஆதார் கார்டுல மட்டுமே கொஞ்சம் வயசு என்னோட பெரியவங்களா இருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி. மற்றபடி எல்லாருமே வந்து அதான் பொன் குணசேகர் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே இளைஞர்கள் தான். ட்ரெயின் புக் பண்ணும்போது வேணா ஒரு 60 வயசுன்னு போட்டுக்கலாம். பட் ஆள் பேசுறதுக்கும் பழகுற விதத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 40 வயசு தான். ஸோ அதனால இந்த யூத் மீட்டிங் சொன்னதுனால அதுக்கு வந்து இளைஞர்னு சொல்றதுல நீங்கெல்லாம் தான் இளைஞர். எனக்கு தெரிஞ்சு காமராஜ் சார் மாதிரி வந்த உடனே ஒரு ட்ரெயின்ல விட்டு இறங்கிட்டு அதுக்கு பிளான் பண்ணி டக்குன்னு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு திருப்பி அந்த ஈவினிங்கே கிளம்பி போறதெல்லாம் வந்து இளைஞர்னு சொல்லிக்கிற என்னால கூட அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அவரு செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. நம்மளுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியா இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே இதே மாதிரி வந்து உழைச்சிட்டு எங்களையும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இளைஞர்னு சொல்லும் போது நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேச சொல்லிட்டாங்க. ஸோ பேசி பழக்கம்தான். இதுல வந்து ஒரு முக்கியமானவர் மட்டும் விட்டேன். அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் நான் என்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அவரை பத்தி. இருந்தாலும் வந்து இப்பயும் வந்து ஒரு இளைஞரா எனக்கு என் கண்ணு முன்னாடியே என் கூடயே இருக்க ஆவடி மீசை சுகுமாருக்கு வணக்கம் சொல்றதா இல்ல நன்றி சொல்றதான்னு தெரியாது. எனக்கு இந்த ஆசையம் காமிச்சு அவருக்கு வந்து நான் முதல்ல வந்து வணக்கத்தையும் நன்றியும் எப்பயும் ஒரு அப்பாவா இருக்க அவருக்கு வந்து ஒரு மரியாதையும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சபையில மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அது அவருக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஜெனரேஷன் பிசினஸ்ன்னு சொல்றப்போ ஒருத்தர் நம்மளுக்கு வழி காட்டுறாருன்னா எப்படி காட்டுறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயும் சொன்னதில்லை. நீ உனக்கு பிடிச்சது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு இடத்துல போறேன்னா ஒரு தடிக்கு விழ போறேன்னா எனக்கு பின்னாடியே இருந்து தடிக்கு விழாம பார்த்துட்டு இருக்க ஒரு அப்பாவா தான் இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட அனுபவத்தை மட்டும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்து எப்ப இருந்து இல்ல லைக் நான் அவர்கிட்ட வந்து நிறையாவும் வந்து எப்பவுமே நீங்க நல்ல அப்பாப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசினது இல்ல. அதே மாதிரி வந்து அவரும் வந்து நான் நல்ல பையன் இதுன்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டது இல்ல. மத்தவங்க எப்படி வந்து என்னை பத்தி சொல்றாங்களோ அதுதான் அவருக்கான மரியாதைன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதனால என் பேச்சுல எதனா தவறு இருந்ததுன்னா முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ என்னை பத்தி லைக் இது சொல்லணும்னா இப்போ பிசினஸ்ன்னு சொல்லும்போது நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துக்கு வந்தேன்னு பாத்தீங்கன்னா சுமார் எங்க அப்பா ஆசியம்ல இணைந்து ஒரு 2017 பொன் குணசேகர் ஐயாவோடனால அவர் ஜாயின் பண்ணாரு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா போவாரு. பொருள்கள்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள்கள் நம்மளுக்கு அப்போ இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிறது வந்து அப்போ அவ்வளோ பொருள்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது இல்லை. ஒரு கோதுமை பாக்கெட்டுக்கே வந்து எங்க அப்பாவும் பொன் குணசேகர் சாரும் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அடிச்சுப்பாங்க. ஏன்னா வந்து பொருள் வந்து ஒரு 4 பேக்கெட் தான் இருக்கும். அந்த 4 பேக்கெட்டுக்கு எனக்கு 2 நான் சேல்ஸ் பண்ணும். நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்னத்த சேல்ஸ் பண்றது லெவலுக்கு தான் அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்து பார்த்து இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒண்டர் வேர்ல்டு டிப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம கிளைகளை வந்து பரப்புறோன்றப்போ அதோட வளர்ச்சியை வந்து எங்க அப்பா கூடயே இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்ததுல வந்து எனக்கு எப்படி வருதுன்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் ஒருத்தரை வந்து நம்ம ஆள் சேர்க்கிறோம் இது பண்றோம்னு சொல்றதெல்லாம் வந்து எல்லாமே ஈஸி. ஆனா ஒருத்தரை வீட்டுல இருக்கவரை கன்வின்ஸ் பண்றதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றதோ இல்ல ஒரு அம்மா வந்து ஒரு பையனை கன்வின்ஸ் பண்றதோ அது ஈஸியா வந்துடாது. அது வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பக்கத்திலேயே இருந்து ஒருத்தரை கூடயே இருந்து ஒரு 6 வருஷமா பாக்குற எனக்கே இப்பதான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கான நேரம் வந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அதே மாதிரி எல்லாரையும் வந்து ஈஸியா திருப்திப்படுத்திட முடியாது. எல்லாரையும் ஈஸியா கூட்டு வந்துட முடியாது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து நம்ம இப்போ பண்றோம்னா ஏன் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றேன். நானும் அந்த 9 to 5 ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்போதைக்கு எனக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியா தான் வருது. இருந்தாலுமே என்னால வந்து எவ்வளவு நாளைக்கு உழைக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்க கால சூழ்நிலையில வந்து நம்ம என்னதான் உழைச்சாலும் நம்மளுக்கான பலன் வந்து வேற யாரோ தான் எடுத்துட்டு போறாங்க. இங்க நம்ம ஆர்சிஎம்ல என்ன பண்றோம்னா நம்ம உழைக்கிறது
ஆப்வியஸ்லி மேல இருக்கவங்களுக்கு பிவி போதா இது போதான்ற அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நம்ம உழைக்கிறது நம்மளுக்காக உழைக்கின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கு. நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலை செய்யும் போது நான் இன்னும் உழைச்சி அந்த கீபோர்ட்ல டைப் பண்ணாலும் அதோட மதிப்பு வந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி தான் எனக்கு தோணுமே தவிர எனக்காக வந்து சேருதுன்னு சொல்லவே நினைச்சது இல்லை. இங்க ஆர்சிஎம்ல நம்மளுக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என் உடம்ப என் உடம்ப நான் பாத்துக்கிறேன், என் குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதனால ஒரு மதிப்பு கிடைச்சு அந்த மதிப்புக்கும் ஒரு பணமா ஒண்ணு கிடைக்கிறப்போ அதோட மதிப்பும் மரியாதை வந்து ரெட்டிப்பாகுது. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அப்போ சொல்லியிருக்காரு, ஈஸியா வந்து போன்லயும் இதுலயும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்கன்னு. ஆமா, கண்டிப்பா ஆவாங்க. ஆனா ஆகுறதுனால எப்படி எப்படி வந்து இப்போ அது எனக்கு இந்த வயசுக்கு வந்து இப்பதான் தெரியுது. நானும் வந்து எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, காலத்தை மட்டும் தள்ளாத, காலத்தை தள்ளிட்டே இருந்தேன்னா காலம் வந்து நம்மள தள்ளிட்டு போயிடும்னு. ஸோ அது மாதிரிதான் வந்து நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, வாழ்க்கை வந்து காணல் நீர் மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா எப்ப விட்டு கொடுத்து உன்னை விட்டு போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இருக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி இப்போ எங்க அப்பா வந்து ஆஹ் பெருமையா சொல்லணும்னா லைக் தமிழ்நாட்டிலேயும் சரி மற்ற மாநிலம் சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு ஆவடி மீசி சுகுமார் அவரை தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆவடியில வந்து ஒரு சுரேந்திரா பொன்குணா சார் சொன்ன மாதிரி சுரேந்திரவாஸ்ஜியை வந்து அவர் பார்த்துட்டு அவரே என்கிட்ட பிளஸ் பண்ணாரு. என் பேர்லயே இருக்கப்பா, சீக்கிரமா வந்து நீயும் நல்ல பொசிஷன் வரணும்னு சொன்னாரு. அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அவர் சொன்ன மாதிரி நானும் சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வரணும்னா என்ன பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் பண்ணாலுமே ஒரு வந்து நீங்க இப்ப எங்க அப்பா வந்து எனக்கு இது பண்ணு அது பண்ணு சொன்னது இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து அவர் வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணு அந்த பொருளை யூஸ் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கா தேவைன்றப்போதான் என்னால யூஸ் பண்ண முடிஞ்சது. நான் ஒரு பல வருஷமா வந்து கண்ணாடி தான் போட்டிருந்தேன். கண்ணாடி போட்டு எனக்கு பவர் வந்து பாத்தீங்கன்னா -5ல இருந்தது. ஆனா அப்பா சொல்லுவாரு, நியூட்ரி சார்ஜ் வியூ எடுத்துக்கோ, மென் எடுத்துக்கோ, எல்லாமே எடுத்துக்கோன்னு. ஆனா சொல்றப்போ வந்து கசப்பா தான் இருக்கும். யாரா இருந்தாலும் அப்பா சொல்றப்போ அதான் எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. அப்பா செய்றது அம்மா செய்றது வந்து சின்னதா இருந்தாலும் ஈஸியா வந்து பசங்களுக்கு பிடிச்சிரும். அப்பா எவ்வளவு பெரிய மலைய செஞ்சு கொடுத்தாலும் வந்து அது வந்து கண்ணுக்கு தெரியாம போயிடுன்னுவாரு. அது மாதிரிதான் வந்து அவரு எனக்கு டெய்லியும் வந்து நான் நைட் ஷிஃப்ட் பாக்குறப்போலாம் வந்து டெய்லி நைட் நியூட்ரிசார்ஜ் வியூ மென்னு எல்லாமே எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுக்கறதுல என்ன, பேக்கெட்ல இருந்து பிரிச்சு கொடுத்தே சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாரு. ஸோ அப்படி கொடுத்து கொடுத்து வந்து நான் சாப்பிட்டு அது கூட என்ன பெஸ்ட் ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் தான். நான் -5 போட்டுட்டு இருந்த ஸ்பெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பெக்ஸ் இல்லாம நல்லா பார்த்து பேசுறேன்னா அதுக்கு வந்து ஆசிமோ அது நியூட்ரிசார்ஜ் வியூ தான் காரணம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம். நான் வந்து அம்பத்தூர்ல இருக்க கவிதா கடைக்கு போனப்போ நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். இப்ப டாக்டருங்களா இருக்காங்க, அவங்க செய்யற வேலையை வந்து அவங்க கரெக்டா செய்யறாங்க. இருந்தாலுமே அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு பேராசிட்டமாலோ அமாக்சிலினோ எந்த டேப்லெட் இருந்தாலும் அவங்க போட்டு பார்த்து முடிவு பண்ணி கொடுக்க போறது இல்லை. பட் நம்ம வந்து எம்பிபிஎஸ் வாங்கல, ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னாலுமே நம்ம ஒரு டாக்டரா இருக்கோம். ஏன் டாக்டரா இருக்கோம்னா நம்ம டாக்டரோட மேல இருக்கோம்னா நம்ம யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ணி நம்மளையே ஒரு டெமோவா ஆக்கி நம்ம எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுதான் சொல்றோம். அவங்க சொல்றதுல அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல டாக்டர் எல்லாம் முக்கியமானவங்க தான். பட் நம்ம கொடுக்குறோம்னா நம்ம நம்பி கொடுக்குறோம், நம்மளை நம்பி வாங்குறாங்கன்றப்போ அதோட மதிப்பு வந்து கூட்டி போகுது. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா எல்லா பொருளும் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹெல்த் எண்ணெய் இருக்கு, காமா ஒரிஜினல் இருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்றோம். பாக்குறப்போ எல்லாருமே ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றப்போ தான் தெரியுது, மார்க்கெட்ல விட எல்லா பொருளுமே வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது. ஆனா கம்மி ரேட்ல கிடைச்சா அதுக்கான மதிப்பு மரியாதையும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்னா, இப்ப என்னை நம்பி ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து இந்த நான் உத்தரவாதம் தரேன். என்ன நம்பிதான் அவங்க வாங்குறாங்க. அப்படின்றப்போ அப்படி வாங்க வைக்கிற பொருள் தான் வந்து எப்பவுமே நிலைச்சு நிற்கும் நம்புறேன். இப்போ நம்ம ஆடியில ரஞ்சித் சார் எப்பவுமே சொல்லுவாரு, ரூபி சார், ரஞ்சித் சார் எப்பவுமே சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல வந்து நம்ம இன்னும் வந்து கால் ஊனல, நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் நமக்கான நேரம்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவரு குறிப்பிட்டு சொன்னது எப்பவுமே வந்து எப்பயுமே வந்து சொல்றது வந்து எல்லா ஊர்லயும் இருக்காங்க. பட் நம்மளுக்கு எப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் இப்ப ஆரம்பிக்கிறோமோ, இப்ப ஆரம்பிச்சாதான் நம்ம பின்னாடி வந்து நல்லபடியா வந்து நிக்க முடியும். கால்லாம் எல்லாம் வச்சு நிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னா
ஆஃபீஸ்ல இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, அசோசியேட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆர்சிஎம்லன்னு வரும்போது அது ஒரு குடும்பமா இருக்கு. இப்போ குடும்பமா இருக்குன்னு நான் எப்படி சொல்றேன்னா, என் டீமு, என் அப்லைன், என் டவுன்லைன் மட்டும் நான் சுயநலமா பார்க்க முடியல இங்க. ஏன்னா, இப்ப எங்க அப்பா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அவரு எல்லார்கிட்டயும் எப்படி பழகுறாருன்னு தெரியும். அவரு கிராஸ் லைனா இருந்தாலும் சரி, அவரு டீமே இல்ல, ஹிந்தி தெரியாத வேற ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டயுமே வந்து பழகுவாரு. அப்படிதான் நானும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதே மாரி தான் நான் இருக்கிற எல்லாரையுமே பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா, அதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து நம்மளுக்கு குடுக்குற லீடர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ரவி சார்லாம் கேட்டீங்கன்னா, அவருக்கு ஃபோன் பண்ணா போதும். எங்க அப்பா தான் பேர் வச்சிருக்காரு. அவரு சொல்லாத இடமே இருக்காது ஏடிஎம்ன்னு. ஏன்னா வந்து எல்லாரும் அவங்களுக்கான அவங்க அவங்க மட்டும் வளரணும்னு இல்லாம, கூட இருக்கவங்களும் வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு செய்றாங்க. அதே மாதிரி இப்போ அ இதுக்கு போனப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு அனுபவம். இதுவே நான் ஆஃபீஸ்ல இருந்திருந்தேன்னா, நான் எங்கேயும் வெளில போயிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லிக்கு வந்து ட்ரெயின்ல போற நம்ம ஆனிவர்சரி மீட்டிங்க்கு போற வாய்ப்பு கிடைச்சது. அங்க போனப்போ, அது ஒரு முற்றிலும் வந்து ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. இந்த சமயத்துல வந்து அதுக்கு வந்து கூட்டிட்டு போன எல்லாருக்கும் நன்றி. அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து அமீன் சார் இருக்காரு. அரக்கோணத்துல இருந்து. அவரு வந்து எங்கள கூட்டிட்டு போயிட்டு கவனிச்ச விதம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அ அவர் ஃப்ரெண்டு வந்தாங்க. எல்லாருமே கூட இருந்து பார்த்துட்டாங்க. இதுவே வந்து நான் ஆஃபீஸ் டீம்ல இருக்கும்போது போனேன்னா, என்ன அப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க. என்ன நானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு அண்ணன் தம்பியா எல்லாருமே என்ன அங்க இருந்த அக்காங்க எல்லாருமே என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நெறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அருணா அக்கா, சங்கீதா அக்கா, கவிதா அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அக்காங்க லிஸ்டே வந்து அதிகமாயிடுச்சு இப்போ. அதனால அண்ணங்க சொல்லவே தேவையில்ல. அதனால நெறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நட்பும் கிடைக்கும்ன்றத நான் அங்க போய் தான் பார்த்தேன். அதே மாதிரி எதிர்பார்க்காத இடத்துலலாம் நட்பு கிடைக்கும்னு பார்த்தேன். சும்மா வந்து ஒரு எம்எஸ்வி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம்னு போனப்போ, ஒரு 3 பெர்சனா தான் வந்து இந்த சமயத்துல சொன்னேன்னா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சது வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு. அ அவரு இத்தனைக்கும் என் டீம் இல்ல. அவரு வேற டீம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, நாங்க பழகுறது என்னமோ எங்க டீம்ல இருக்கிற மாரியே தான் சொல்லி பழகிட்டு இருக்கோம். இந்த மாரி சந்தர்ப்பம்லாம் வந்து ஒரு யூத்ன்னு சொல்றத விட, யூத்ன்னு சொன்னாலும் பரவால்ல. அதான் சொன்னேன்ல, இந்த ஆர்சிஎம் பொறுத்தவரைக்கும் ஆதார் கார்டுல மட்டும் தான் வந்து வயசு அதிகமா இருக்கு தவிர, மத்த எல்லாருமே யூத்தா இருக்காங்க. ஸோ யூத் மீட்டிங்ன்னு வேணா சொல்லிக்கலாம். பட் எல்லாருமே ஒண்ணு தான் இங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப அப்துல் ரஹ்மான் சொல்லும்போது, அவர பார்த்து நான் கத்துக்கிறேன். ஏன்னா, எனக்கும் அவருக்கு பழக்கமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம், 2 மாசம் தான் இருக்கும். ஆனா, அவர் வந்து ஒரு கீசோல் ப்ராடக்ட் எடுத்து, அவர் பேசுற விதம் இருக்குல்ல, அத பார்த்துட்டு அவர் எப்படி ஃப்ரீயா எல்லார்கிட்டயும் பேசி, இப்ப நம்பலாம் கீசோல் ப்ராடக்ட்னா இதெல்லாம் ஒரு நாப்கின்லாம் பேசுறோம்னா, நம்ப யோசிப்போம். எனக்குமே தயக்கம் இருந்திருக்கு. ஆனா, இத்தனைக்கும் அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா, நான் பேசிக்கிட்டது இல்ல. இப்போ அவர் மாரி ஒரு லீடர பார்க்கிறப்போ, இல்ல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கிறப்போ, அவரால ஈஸியா பேச முடியுதுன்னா, என்னால பேச முடியும்ன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பழகுற விதம் இருக்குல்ல, அந்த விதத்த வந்து நான் இங்க தான் கத்துக்க முடியும். ஆஃபீஸ்ல வந்து நான் அந்த டீம்ல வந்து வொர்க் பண்றவன், அவனுக்கு வந்து போனஸ் கிடைக்குது, இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அவன எப்படி இறக்கலாம்ன்னு தான் சொல்லிட்டு தான் கார்ப்பரேட்ல எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லன்றத நான் வந்து உணர்ந்தேன். உணர்ந்ததுனால தான் என்னால வந்து இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நேத்து தான் வந்து காமராஜ் சார் கேட்டாரு. கேட்ட உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு விதத்துல பயம் இருந்துச்சு. நான் நல்லா பேசுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருதுன்னு சொல்றப்போ, அது ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ, அப்பா சொன்னது மட்டும் இல்லாம எனக்குமே அது தேவையா இருக்கு. இப்ப எப்படி என்ன வந்து பொன்குணா சாரோ மத்தவங்கலாம் வந்து ஆவுடை மீசை சுகுமாரனால அவரோட பையன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, ஃபியூச்சர்ல வந்து என்னோட அப்பா தான் வந்து அவருன்னு சொல்ற நிலைமைக்கு வந்து நான் வரணும்னு நெனைக்கிறேன். அத கண்டிப்பா விரைவில நடத்துவேன்னு நெனைக்கிறேன். யூத் மீட்டிங்க்கு இந்த மீட்டிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த காமராஜ் சார்ல இருந்து எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம் சார். அருமை அருமை அருமை. ஆஹா, என்ன 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 மாதிரியான பேச்சு. நன்றி. ஏற்கனவே பேசி பேசி பழகின மாதிரி பேசுறீங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து ஈன்று புறந்தெழுதல் எந்தடை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்லி ஒரு கவி இருக்குன்னு நினைக்கிறேன். அத ஒரு இலக்கியம் இருக்குது. அத மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மகனாக வளர்க்கறதுக்கு ஒரு அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். அது உண்மையிலே வந்து அப்பா கொடுத்த ஒரு அதே விளக்கங்களை வந்து நீங்களும் வந்து எல்லாரோடையும் பழகிட்டீங்க. உண்மையிலே அவங்களுடைய கன்னி பேச்சா இல்ல, இது வந்து ஏற்கனவே தொடர்ந்து ஏதோ ஒரு 5 வருஷம் பேசின மாதிரியான ஒரு பேச்சு தான் நீங்க பேசுறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதிக்கணும்.
ஜெயார்சி குட்டாசி. வாழ்த்துக்கள் சுரேந்தர். நன்றி நன்றி பொன்குணா சார், வாழ்த்துக்கள் தம்பி. அருமை சுரேந்தர். சுரேந்தர் வந்து அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல பார்த்தேன், லேடிஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நடத்தினாங்களா அந்த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல நான் சந்திச்ச போது தம்பி சொன்னாரு, நான் இறங்கி கலக்கிறேன் சார், அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அது மாதிரி இறங்கிட்டாரு. கண்டிப்பா மியூசிக் ஒரு ஆவடி மீசை வந்து இன்னொரு மீசையை உருவாக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அடுத்த கட்டமாக பேச வருவது நம்முடைய முதல் வாரிசா அவர் பேசிட்டாரு. ரெண்டாவது வாரிசு நம்முடைய கிருபாகரன். கிருபாகரனுக்கு அப்புறம் வரிசையா நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம். அதனால ராஜு சார் உங்களை நீங்க கடைசியா பேசணும்னு சொல்லிட்டாங்க முதல்ல. அதனால கிருபாகரன் நான் அன்போடு அழைக்கிறேன். கிருபாகரன், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது. ஓகே. எங்க கூட இருக்கும் அனைத்து ஆர்சி உறுப்பினர்களுக்கும் மற்றும் மற்றவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்நேரம் இப்பதான் நம்ம சாப்பிட்டு வந்திருப்போம். சாப்பிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க மயக்கமா இருக்கும். அதை தெளிவிக்கிற விதமா சுகுமார் சார் சூப்பரா பேசினார், ரொம்ப அருமையா பேசினாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பரா சொன்னாரு. நம்ம அடுத்த ஒரு தலைமுறை லீடரை வந்து உருவாக்கிட்டு வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நம்ம பேசின டாபிக் தான், ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தது தான். நம்ம வந்து பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஆசிரியர்கள் வந்து பேசிக்கான விஷயங்களை தான் நான் வந்து பொதுவாக பேசிட்டு வரேன். ஏன் வந்து பேசிக்கான விஷயங்களை திரும்ப பேசுறேன் அப்படின்னாக்கா, நம்ம பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம தாங்க இன்னமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட ஒரு முதல் நோக்கமா இருக்குது. இது ஆசிம் லீடர்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆசிம் லீடர்ஸ் வந்து இப்போ அச்சீவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து என்ன, நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணியாச்சு, நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போயாச்சு. யாரும் அன்மியூட் பண்ணாம. ஓகே, அச்சீவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓகே, நம்ம ஏன் திரும்ப இந்த பேசிக்கான விஷயங்களை ஏன் கேட்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். பட் வந்து இன்னும் வளர லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வளர்ந்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்போ நியூ ஜாயினிங்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைட்ஸ் மூலமா நான் எப்பவுமே வந்து சொல்லும்போது ஸ்லைட்ஸ் மூலமா தான் நம்ம சில விஷயங்களை பேசுவோம். ஸோ இப்போவும் வந்து அந்த ஸ்லைட்ஸ் மூலமா பேசலாம். ஏன் ஸ்லைட்ஸ் மூலமா பேசுறோம்னு சொன்னா, சில விஷயம் வந்து பேசும்போது நம்ம உள்வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம அதை மறந்துடுவோம். ஸ்லைட்ஸ் மூலமா பார்க்கும்போது நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோமா, அது வந்து தனி நோட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அது எப்பவுமே நம்மளோட இதுல நம்ம மெமரியில இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம பின்னால கூட நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ அதனால ஸ்லைட்ஸ் மூலமா ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பல வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுல வந்து ஆரம்பிச்சு ஒரு பல வருடங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இத்தனை வருடங்களா நடக்கிறது வந்து என்ன காரணம்னு சொன்னா ஆர்சிஎமோட நம்ம தரம் தான், மிகப்பெரிய தரம் தான் காரணம். ஸ்கிரீன் ஷேர் ஆக முடியும், அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்சிஎம் நிறுவனத்தை பத்தி முதல்ல பார்த்துடலாம். ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் பிக்கெஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ வந்து இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டில் ஆரம்பிச்சு இப்போ 2023ஆம் ஆண்டு 23 வருடங்களாக வந்து அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்துல வந்து வளர்ந்துட்டு போகுது. ஸோ இப்போ ஆர்சிஎம் வந்து ஆரம்பித்த காலத்துல வந்து இப்படி இருந்ததான்னா இல்லை, படிப்படியாக முன்னேறிச்சு. மற்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இதா சொல்லுவாங்க, நாங்க வந்து இவ்வளவு பெரிய நிறுவனம் சொல்லி அவங்க வந்து யாருன்னே தெரியாது. ஆனா நாங்க வந்து மிகப்பெரிய நிறுவனம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி கடைசியில வந்து அது காணாமல் போன எத்தனை நிறுவனங்கள் இருக்கு. பட் ஆர்சிஎம் வந்து அப்படி கிடையாது, படிப்படியாக முன்னேறி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துருச்சு.
ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்டைல் மூலமா மட்டும் தான் ஆரம்பிச்சு. ஒரு டெக்ஸ்டைல் ஒன்லி ஒன் டெக்ஸ்டைல் மூலமா ஆரம்பித்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல எக்கச்சக்கமான பொருட்கள், அதாவது காலையில குட் மார்னிங் டு குட் நைட் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான காலையில எந்திரிக்கிறது நைட்டு தூங்கு வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணுமோ அத்தனை பொருட்களுமே நாசியம் இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஒரு முக்கியமான எல்லா பொருட்களுமே உள்ள வந்து அது உள்ளடக்கத்தோட கொண்டு வந்துச்சு. முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய வந்து இல்லைன்னு சொல்லி நான் முன்ன ஃபீல் பண்ணாங்க. பருப்பு இல்ல, அரிசி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணாங்க. அதை கூட வந்து ஆசிரியர் என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே வெளியே வாங்க தேவையில்ல, எல்லாமே ஆசிரியர். எக்ஸாம்பிள் வந்து கடுகு, சக்கரை, இந்த மாதிரி வந்து எதுவுமே நம்ம வெளியே வாங்க தேவையில்ல, எல்லாமே நம்ம ஆசிரியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஆசிரியர் வந்து எல்லா பொருட்களையும் உள்ள கொண்டு வர போறாங்க. அதுக்கான ரிசர்ச் தனியா வந்து R&D வந்து ஆசிரியர் இருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து தனியாவே அதுக்கான தனியா ஒரு டீமே செயல்படுறாங்க. ஸோ வந்து படிப்படியா பொருட்களை வந்து உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதுதான் ஆசிரியர் முக்கியமான ஒரு இது. ஒரு நிறுவனம் எப்படி தன்னுடைய வளர்ச்சியை வந்து எப்படி அது நம்ம கண்டுக்க முடியும், அந்த நிறுவனம் வளருது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் சொன்னா அந்த நிறுவனம் வந்து எப்பொழுது புதுமையான பொருட்கள் வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்குது. ரெண்டாவது தன்னுடைய ஏற்கனவே அறிமுகப்படுத்திய பொருட்கள் வந்து ஸ்டாப் பண்ணாம அவங்க ரெகுலரா வந்து சப்ளை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அவங்க தான் அந்த கம்பெனி தான் வந்து ஒரு வளரக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஆர்சிஎம் கம்பெனி அப்படிதான் வளரக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது பல பொருட்களை வந்து உள்ள வந்து கொண்டு வந்துட்டே இருக்குது. பல பொருட்களை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ புதுமையான பொருட்களே வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து உள்ள கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஓகே, அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஆசியமோட நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஆசியம் வந்து எப்பேற்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு நோக்கத்தை வந்து ஆசியம் கொண்டிருக்குன்னு சொன்னா ஆசியம் வந்து ஆரோக்கியம். முதலாவது வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை வந்து ஆசியம் முன்னிலைப்படுத்துது. ஆசியமோட நோக்கம் வந்து ஒரு 3 முக்கியமான நோக்கங்களை நம்ம பார்க்கலாம். என்னென்ன நோக்கத்தோட ஆசியம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆரோக்கியம், புதிய இந்தியாவை உருவாக்குதல், தன்னம்பிக்கை. இதெல்லாம் வந்து ஆசியமுக்கு வந்து ஒரு முக்கியமான நோக்கமா. அதாவது மக்களிடத்துல வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு இந்தியாவை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். தன்னம்பிக்கை உருவாக்கணும், புதிய இந்தியாவை உருவாக்கணும். அப்ப பழைய இந்தியா எப்படி இருந்தது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆரோக்கியம் சொன்னா அதாவது நம்ம ஆரோக்கியம் என்பது உணவு மற்றும் பானத்தோட தொடர்புடையது ஆரோக்கியம். அதாவது நம்ம சொல்லப்போனா சிலரெல்லாம் சொல்லுவாங்க நம்ம யோகாலாம் பண்ணா நம்ம நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து நம்ம கடைசி வரைக்கும் யோகா மட்டுமே பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்க முடியுமா? நம்ம வந்து சாப்பிடாம வெறும் யோகா மட்டுமே மற்ற விஷயங்கள் எல்லாம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா மட்டும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுமா? கிடையாது. நம்மளோட சாப்பாடும் நம்மளோட ஆரோக்கியத்தோட மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. ஸோ வந்து அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப கவனமா நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. ஸோ ஆசியம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில், சமையல் எண்ணெய், அப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு, இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை வந்து அதே மாதிரி குட் டாட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கக்கா நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து மிக முக்கியமா பாதுகாத்துக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, வெளியில யூஸ் பண்ற சோப் உட்பட ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் தான் வந்து ஆசியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருட்களை வந்து உருவாக்கி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது ஒரு பெட்ரோலை வந்து ஒரு பைக் ஓடுதுன்னு சொன்னா அந்த பெட்ரோல்ல மண்ணெண்ணெயை போட்டா அது வந்து ஓடுமா? அந்த இன்ஜின் வந்து என்ன ஆகும்? ஸோ அந்த இன்ஜின் வந்து சீஸ் ஆயிடும். ஸோ அந்த இன்ஜின் வந்து வேலையை செய்யாம போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்பும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டாகணும். அதுக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம வந்து எண்ணெயை சாப்பிட்றோம், சமையல் எண்ணெய் சாப்பிட்றோம். அந்த சமையல் எண்ணெய் வந்து உண்மையான சமையல் எண்ணெய் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அந்த சமையல் எண்ணெயில பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி மினரல் ஆயில் மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து சுவையும் இருக்காது, மனமும் இருக்காது. அது வந்து அதை மிக்ஸ் பண்றதுனா அது வந்து எதுல இருந்து பிரிக்கிறாங்கன்னா பெட்ரோல் இருந்து பிரிக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து அந்த எண்ணெயை வந்து உள்ள கலக்குறாங்க, நிறைய சமையல் எண்ணெயில் அதை கலக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து ஒரு பெட்ரோல் வந்து ஒரு இன்ஜினுக்கு ஊற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து பிரிக்கிற ஒரு ஆயில வந்து நம்மளோட சமையல் எண்ணெய் கலந்து நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? நம்ம சீக்கிரமாவே நமக்கு வந்து லைஃப் போயிடும், சீக்கிரமாவே நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம அதாவது இந்த இன்ஜின் சீஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கும் வந்து சீக்கிரமா இதாயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணி சாப்பிட்டாகணும். ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சமையல் எண்ணெய் சாப்பிடுங்க, இந்த உணவு சாப்பிடுங்க அப்படின்னாலும் நமக்கு யாருமே அட்வைஸ் பண்ணது கிடையாது. ஆரம்ப காலத்துல இந்த அளவுக்கு நம்ம ஆஸ்பத்திரியிலே கிடையாது. இப்போ வந்து ஏன் இவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து உணவுல ஒரு கேர் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம எதை வேணா சாப்பிடலாம், ஏதோ ஒரு பொருளை சாப்பிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா
திருவாரு ஹலோ, வாய்ஸ் கம்மியா கேக்குதுப்பா. கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஆர்சிஎம் பத்தி எந்த மாதிரியான ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா, அதான் இந்திய அரசின் வழிகாட்டுதல உருவாக்க, அதுல எந்த ஒரு இது மிஸ் பண்ணாம, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இப்படிதான் இருக்கணும், டைரக்ட் செல்லிங்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறுபடாம, அந்த நம்ம எந்த ஒரு ஃப்ராட் அப்படிங்கிற எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ஒரு நேர்மையான செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அதாவது விளம்பரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அது ஒரு பெரிய ஸ்டார் வந்து விளம்பரம் பண்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் என்னன்னு சொன்னா, ஓகே அந்த ஸ்டார் வந்து விளம்பரம் பண்றாங்களா, நம்ம அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிடணும், மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பட் வந்து அதை நம்ம அது வந்து ஒரு பரிசீலிக்கிறது கிடையாது. உண்மையா பொய்யா, அந்த சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பரிசீலிக்க கிடையாது. இன்னொன்னு கூட சொல்ல போனா, அந்த ஸ்டார் அதை சாப்பிட்றாங்களா, யார் அதை விளம்பரம் பண்றவங்க, மிகப்பெரிய ஸ்டார், எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு சினி ஆக்டர்ஸ் அல்லது கிரிக்கெட் பிளேயர்ஸ், இவங்களாம் வந்து விளம்பரம் பண்ணும்போது அந்த பொருளை வந்து அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கிடையாது. அவங்க அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. என்ன ரீசன்னா, அவங்கள வந்து அவங்க அதை விட ஒரு காஸ்ட்லியான ஃபுட் சாப்பிடுவாங்க. காஸ்ட்லியான ஃபுட் சொன்னா அது எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு நமக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மட்டமான பொருள் சாப்பிட மாட்டாங்க. அவங்க விளம்பரம் பண்றது ஒரு மட்டமான பொருள், அது வந்து அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதை ஏன் விளம்பரம் பண்றாங்கன்னா, அது விளம்பரம் பண்ணா அவங்களுக்கு காசு வருது, அவ்வளவுதான். அதோட அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பொருளை வந்து அவங்க அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் வந்து நம்ம அதை என்ன பண்றோம், ஓகே அவங்க அந்த ஸ்டார் வந்து விளம்பரம் பண்றாங்க, ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நல்லதா தான் இருக்கும், நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து நமக்குள்ள ஒரு தூண்டிடுது. அது சாப்பிட்ற மூலமா நமக்கு என்னன்னு சொன்னா, அதுல வந்து அதாவது அதுலயும் எழுதியிருப்பாங்க, லேபிள் எழுதியிருப்பாங்க. அதுல கெடுதலான விஷயம் என்ன இருக்கு, நல்ல விஷயம் என்ன இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. நல்ல விஷயங்கள் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பெருசா எழுதியிருப்பாங்க. கேடு விளைவிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன எழுத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கிற அளவுக்கு நம்ம டைம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து என்னென்ன அதுல உள்ள என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள இருக்கு, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுல வந்து என்னென்ன நெகட்டிவான கண்டென்ட் என்னென்ன இருக்கு அது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் தான் நம்ம வெளியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆசை வந்து என்ன 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 ஒரு நோக்கத்தோட வந்து வந்து இந்த பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னா, நம்ம வந்து 100% வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியத்தோட காணப்படணும். நம்ம நம்ம இந்த ஆசை பொருட்களை வந்து சாப்பிட மூலமா 100% நமக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். மாறா எந்த ஒரு நெகட்டிவான உள்ள கண்டென்ட்டும் உள்ள சேர்த்துக்கூடாது. எந்த ஒரு கெமிக்கலான பொருள், எந்த ஒரு கெமிக்கல் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளும் உள்ள சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கவனமா பொருட்களை தயாரிச்சு வராங்க. ஸோ இந்த ஆசியம் பொருட்களை சாப்பிட்ற மூலமா நமக்கு வந்து மிகுந்த ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. குட் பை டாக்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல மாற்றுறோம். அதாவது நம்ம வந்து நம்ம ஆஸ்பத்திரி போறதுக்கு அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த ஆசியம் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆசியமோட நோக்கத்துல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அது ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பேஸ் பண்ணி தான் அந்த பொருளை கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து ஓகே, புதிய இந்தியா உருவாக்குதல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. புதிய இந்தியா உருவாக்குதுன்னு சொன்னா பழைய இந்தியா எப்படி இருந்துச்சு, அதாவது இப்போ உள்ள இந்தியா எப்படி இருக்குன்னு சொன்னா வறுமை, வேலையின்மை, மோதல், ஊழல், பயங்கரவாதம். ஸோ இந்த இந்தியாவில் நம்ம வந்து இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நியூஸ் போட்டால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நம்ம கேட்குறோம். இந்த இத்தனை பேர் வறுமையா இருக்கிறாங்க, இத்தனை பேர் வறுமையால சாகுறாங்க, அவங்க இந்த விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கேட்குறோம். ரெண்டாவது வேலையின்மை, நிறைய படிச்சிருக்காங்க பட் வந்து வேலை இல்லை அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து முறையிடுறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பக்கோடா போட்டு பொழைச்சுங்க. பட்டதாரி இளைஞர்களை பார்த்து வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பக்கோடா போட்டு பொழைச்சுக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேலையின்மை, இந்தியாவில் வந்து ஒரு வேலையின்மை காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா மோதல், ஊழல், பயங்கரம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, என்ன என்ன காரணம்னு சொன்னா சகோதரத்துவம் இல்லை. நம்மள நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து ஒரு எதிரியாட்டு பாக்குறோம். ஏன் எதிரியாட்டு பாக்குறோம், நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஒரு எதிரியாட்டு பாக்குறோம். ஏன் ஒரு கவர்மெண்ட்டை எதிரியா பாக்குறோம், எல்லாம் என்ன ரீசன் சொன்னா இதெல்லாம் தான் ரீசன். வறுமை, வேலையின்மை, மோதல், ஊழல், பயங்கரம் இதெல்லாம் தான் ரீசன். ஸோ ஆசியம்னுக்கு உள்ள வந்துட்டோம்னு சொன்னா நம்மளுக்குள்ள ஒரு சகோதரத்தோட ஒரு உணர்வு வந்துடும். எப்படி சகோதரத்துவ உணர்வு வரும்னு சொன்னா, இது வந்து எந்த ஒரு ஃப்ராட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு தெரியாம வேற ஒரு நெட்வொர்க்ல நம்ம போறோம், அது வந்து ஒரு ஃப்ராட் நிறுவனம் சொல்லி நமக்கு வந்து கடைசியா தெரிய வரும்போது என்ன ஆகும், நம்மள யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்க மேல நம்ம கோவம் வரும். நமக்கு வந்து அவங்க ஒரு எதிரி மாதிரி ஆயிடுவாங்க. எப்படி போய் என்னை மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆகும்னா, நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாளைக்கு அதுதான் வந்து உருவம் எடுக்குது. என்னவா ஒரு
இதை அதாவது நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாம நமக்குள்ள ஒரு நம்ம ஒரு எதிரியாட்ட அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உள்ள நடக்குது. பட் ஆர்சிஎம் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம யார் ஜாயின் பண்ணிட்டாங்களோ அவங்கள வந்து நம்ம என்னமா பார்ப்போம்னா, பரவாயில்ல நம்ம ரொம்ப அவங்கள ஒரு போற்றி தான் நம்மள புகழ்வோம். பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் நம்ம கண்ணுல காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிட்டதே கிடையாது. இப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. அதுவும் இவ்ளோ இவ்ளோ எவ்ளோ காஸ்ட்லியா எவ்ளோ காசு குடுத்து தான் அந்த ஆரோக்கியமான விஷயங்கள வாங்க வேண்டி இருந்துச்சு. பட் ஆர்சிஎம் வந்ததுக்கப்புறம் இவ்ளோ கம்மியான விலையில இவ்ளோ ஆரோக்கியமான விஷயங்கள நம்ம வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம். அது காரணம் அவர்தான். நம்மள யாரு வந்து ஜாயின் பண்ணிட்டாரோ அவர்தான் காரணம். அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு சகோதரத்துவ உணர்வு வந்து நமக்குள்ள வந்துருது. ஸோ அது வந்து ஆசியம் வந்து நம்ம இந்த மாதிரி உணர்வு வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலியா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு சகோதரத்துவம் உணர்வு உண்டு பண்ணுது. 2வது வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வேற்றுமையா நம்ம எப்படி மொழியால வேற்றுமையாகிறோம். இந்த வேற பலவித வேற்றுமைகள் வந்து நமக்குள்ள இருக்குது. பட் ஆசியம் அதுக்குள்ள நம்ம வரும்போது என்ன வேற்றுமை அதெல்லாம் நம்ம எதையும் பார்க்கறது இல்ல. நீங்க எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழியை காட்டி நம்மளோட அப்ளை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு நமக்கு வழியை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நம்மள ஒரு பெரிய ஒரு இதா பார்க்குறோம் நம்ம. அந்த மாரி வந்து நம்மளுக்குள்ள ஒரு குடும்பமா நம்மள வந்து ஒரு ஆசியம்ங்கிறது நம்ம ஒருங்கிணைக்குது. அடுத்ததா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உண்டாக்குது. எப்படி நமக்குள்ள எப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும்? அ எப்படி தன்னம்பிக்கை வரும்னு சொன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு காசு இருக்கணும். எப்போதுமே நம்மகிட்ட காசு இருந்துட்டே இருக்கணும். காசு இருந்தா தன்னம்பிக்கை தானா வரும். ஆனா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும். எப்படின்னா, நம்ம ஆசையும் வந்து நம்ம எப்படி தன்னம்பிக்கை குடுக்குதுன்னு சொன்னா, நம்ம ஒரு தைரியமா போய் வெளிய சொல்ல முடியும். நம்ம இந்த பொருட்கள வந்து ரொம்ப சூப்பரான பொருட்கள். 2வது வந்து அ எ உண்மைய சொல்ல முடியும். மத்தவங்ககிட்ட போய் சொல்லும்போது, நம்ம நம்ம ஆசைய பத்தி உண்மைய சொல்ல முடியும். பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதே மத்த நட்பு மத்த மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் நம்ம சேல்ஸ் பண்ண என்ன பண்ணணும்? அத பத்தி நெறைய பொய்ய சொல்லணும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதே பொதுவா என்ன சொன்னா, ஒரு பொய் பேச தெரியணும். நெறைய பொய் பேச தெரிஞ்சா தான் அந்த மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆக முடியும். ஸோ அப்படி இப்படி தான் நெறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இது அப்படி கிடையாது. நம்ம மார்க்கெட்டிங்கிறது இந்த மார்க்கெட்டிங் எப்படி இது வந்து ஒரிஜினல் மார்க்கெட். நம்ம வந்து எதுவும் பொய் பேசவே தேவையில்ல. உண்மைய மட்டுமே சொன்னாலே போதும். அந்த உண்மைய வந்து மக்களுக்கு எடுத்த உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க முதலாவது வந்து அந்த பொருட்கள வாங்க வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா வந்து அவங்க அந்த பொருட்கள பத்தி அவங்களே புரிஞ்சுகிட்டு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட பொருட்கள தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பொருட்கள சேல்ஸ் பண்றது மூலமா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே. நம்ம வந்து நான் ஒரு நல்ல பொருள தான் சேல்ஸ் பண்றோம். இதன் மூலமா கண்டிப்பா நமக்கு ஒரு சக்சஸ் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அரசு நமக்கு குடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இது மூலமா நமக்கு வந்து ஒரு வருமானத்தை குடுக்குற மூலமா நம்மகிட்ட வந்து ஓகே நம்ம வந்து ஒரு சேவையும் செய்யறோம். அந்த சேவை மூலமா வருமானத்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள வந்து நம்ம நம்ம ஒரு பண பற்றாக்குறை நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வந்துரும். 2வது வந்து நிதி சுதந்திரத்தை நமக்கு தருது. ஆர்சிஎம் என்ன தருதுன்னு சொன்னா, பொருளாதார சுதந்திரம், நிதி சுதந்திரம். நிதி சுதந்திரம்னா என்ன சொன்னா, நம்ம நம்ம விருப்பப்பட்டத நம்ம வாங்கிக்க முடியும். இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம். அடுத்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போறோம். அ சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போனோம்னா, அவங்க வந்து நெறைய நெறைய பிராண்டடான பொருட்கள் வாங்குவாங்க. நெறைய வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. நெறைய வந்து இது சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஓகே நமக்கு கிட்ட காசு இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துரலாம். இந்த மாரி தான் தோணும். பட் வந்து நம்மகிட்ட நம்ம ஆர்சிஎம்குள்ள உள்ள வந்துட்டோம்னு சொன்னா, நமக்கு இது மூலமா வருமானம் வர ஆரம்பிக்கும்போது, நம்ம அந்த வருமானம் ஸ்டாண்டர்ட் ஆயிடும். எப்படி ஸ்டாண்டர்ட் ஆகும்னு சொன்னா, நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் உள்ள வந்துருவாங்க. ஏன்னா இந்த பொருட்கள் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சு போயிடும். இந்த பொருள யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, வேற பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற பொருள் யூஸ் பண்ணா மனசு வராது. ஏன்னா அப்பேற்பட்ட பொருள் தான் இது. 2வது விலையும் கம்மி. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கஸ்டமர் பேஸ் மூலம் நமக்குள்ள வருமானம் வர ஆரம்பிச்சுச்சு சொன்னா, நம்ம வந்து எதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஸோ நமக்கு அதுதான் நிதி சுதந்திரம். நம்ம ஆசைப்பட்டத, நம்ம நெனைச்சத நம்மளால வாங்கி நெனைச்சத செய்ய முடியும். ஸோ அதுதான் நிதி சுதந்திரம். அதெல்லாம் நமக்குள்ள வரும்போது, நமக்குள்ள தன்னம்பிக்கை கண்டிப்பா நமக்குள்ள தன்னம்பிக்கை வரும். ஆசிரியர் நமக்குள்ள மிகப்பெரிய தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகே. வேற என்ன இதுல இருக்குன்னு சொன்னா, ஆர்சிஎம் நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னா, நம்மளுக்குள்ள என்ன என்ன வித என்ன என்ன விதமான விதைகள வந்து ஆர்சிஎம் நமக்குள்ள விதைக்குதுன்னு சொன்னா, அ என்ன விஷயங்கள வந்து நம்ம நெறைய ஆர்சிஎம் மூலமா கற்றுக்கணும்னு சொன்னா, நெறிமுறைகள், பொறுப்பு, ஒற்றுமை, நம்பிக்கை, நேர்மறையான அணுகுமுறை, சுயநலமின்மை, தேசப்பற்று. இத்தனை விஷயங்கள் வந்து நமக்குள்ள வருது. நெறிமுறைகள்னா என்ன? நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு என்னன்னே என்னன்னே தெரியாம ஒரு வேலைய செஞ்சிருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வேலைக்கு போறோம்னு சொன்னா, அவங்க என்னன்னே தெரியாது. அவங்க சொல்ற வேலைய நம்ம செய்றோம் அவ்வளவுதான். அது மூலமா நமக்கு வந்து நம்ம வருமானம் அவங்க சேலரி குடுக்குறாங்க தவிர்த்து, நம்ம வந்து என்ன விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணி, அவங்க வந்து என்ன விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து அவங்க சொல்ற வேலைய செய்றோம் அவ்வளவுதான். பட் வந்து ஆசை அப்படி கிடையாது. நமக்கு வந்து எல்லா நெறிமுறைகள வந்து சொல்லி தருது. இப்படிதான் பண்ணணும். இந்த இந்த பிசினஸ் வந்து இப்படிதான் பண்ணணும். அப்படின்னு சில நெறிமுறைகள நம்ம கற்று தருது.
இந்த நெறிமுறைகள் மூலமா நம்ம என்ன கற்றுக்கணும் சொன்னா, வாழ்க்கையும் இப்படிதான் வாழணும். நமக்கு வந்து நம்ம இப்படிதான், அதாவது ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய நெறிமுறைகள் வந்து நம்ம கற்றுத் தருது. நம்ம வந்து இப்படிதான் வந்து நமக்கு காசு வந்து இப்படி தனியா இதுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு மணி மேனேஜ் மற்ற வாழ்க்கை வந்து ஒழுக்க கட்டுப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆசிரியர் கற்றுத் தருது. ஒருவேளை நமக்கு சாராயம் குடிக்கிறாங்க, ஆல்கஹால் அடிக்டா இருந்தா கூட ஆசிரியர் வந்துட்டான் அவங்களுக்கு வந்து என்ன வந்துருன்னு சொன்னா, ஓகே நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்ப நம்ம வந்து ஒரு நேர்மையான பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா அதையும் அவங்க விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஆசிரியர் வந்து நெறிமுறைகளை கற்றுத்தருது. இப்படிதான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை கற்றுத்தருது. 2வது ஒரு பொறுப்பை கொடுக்குது. என்ன பொறுப்பு? நம்ம வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு வந்து நல்லதை செய்யணும். மக்களுக்கு வந்து இந்த பொருட்கள கண்டிப்பா கொண்டு போய் ரீச் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து மக்கள் வந்து வெவ்வேறு பொருட்கள வந்து அதாவது தெரியாம வாங்கிட்டு இருக்காங்க. தெரியாம வாங்கி அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட ஹெல்த் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த பொருட்கள குடுத்தா என்ன பண்ணணும்னாக்கா, அவங்களுக்கு அந்த திசை திருப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்பு வந்து நமக்கு குடுக்குது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையை குடுக்குது. இப்ப முன்ன சொன்னது போல சகோதரத்துவ ஒரு உணர்வு குடுக்குது, ஒற்றுமையை குடுக்குது. அடுத்ததா நம்பிக்கை குடுக்குது. இப்ப தன்னம்பிக்கை பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி ஒரு நம்பிக்கைய நமக்குள்ள குடுக்குது. அடுத்ததா நேர்மையான அணுகுமுறை குடுக்குது. நேர்மையான அணுகுமுறைன்னு சொன்னா, நம்ம வந்து ஒருத்தர அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாரி பொய் பேச தேவையில்ல. நம்ம இந்த இந்த மாரி வந்து இது இத்தன இத்தன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் பேசிலாம் நம்ம சேல்ஸ் பண்ணவே தேவையில்ல. நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு நேர்மையான அணுகுமுறை. இருக்கிற விஷயத்த நம்ம அப்படியே சொல்லப் போறோம். அவ்வளவுதான். அது ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறைய வந்து இதுல நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு சுயநலமின்மை. சுயநல சுய என்ன சுயநலமின்மை அப்படின்னு சொன்னா, மற்ற பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இவ்வளவு டார்கெட் சொன்னா, அந்த டார்கெட்ட ஃபினிஷ் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு காசு வந்துரும். அது மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல வந்து என்னன்னு சொன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து நான் நான் நம்ம எப்படி ஹெல்த்தா இருக்கோமோ, சோ அதே மாரி மத்தவங்களும் ஹெல்த்தா இருக்கணும். நம்ம எப்படி வெல்த்தா இருக்கிறோம், அதே மாரி மற்றவங்களும் வெல்த்தா இருக்கணும். நம்ம வந்து அப் லைன், டவுன் லைன் இப்ப சுகுமார் சார் சொன்னாரு இல்லையா? நம்ம வந்து அந்த அப் லைன், டவுன் லைன்லாம் எதுவுமே கிடையாது. கிராஸ் லைன் அதெல்லாம் எதுவுமே ஆர்சிஎம்ல பார்க்கிறது இல்ல. ஏன் பார்க்கிறது இல்லன்னு சொன்னா, எல்லாம் எப்படி ஒரு சகோதரத்தனம் ஒரு உணர்வு வருதுன்னு சொன்னா, அதுதான் காரணம். ஒரு சுயநலம் இல்லாம நம்ம மட்டுமே வாழ்ந்தா போதும். அதாவது நம்மளோட டீம் தான். நம்ம மட்டும் தான் வளரணும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கிராஸ் லைன் கூட பேசுறாங்க. கிராஸ் லைன் கூட ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, அந்த ஆர்சிஎம்ல உள்ள ஒரு நே ஒ ஒரு நேர்மையான அணுகுமுறை இது இத்தனை விஷயங்கள் வந்து உள்ள இருக்கிறதுனால, நம்மளுக்குள்ள ஒரு வந்து ஒரு சுயநலம் இல்லாம, ஓகே நம்மள மாரி அவரும் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து ஆர்சிஎம் குடுக்குது. வேற எந்த பிசினஸ்லயும் இது குடுக்காது. ஆர்சிஎம் மட்டுமே இது குடுக்கக்கூடிய ஆர்சிஎம்ல சேர்ந்தா மட்டுமே இந்த மாரி விஷயங்கள் நமக்குள்ள வரும். அடுத்ததா தேசப்பற்று. தேசப்பற்றுன்னு சொல்லும்போது, நமக்கு ஓகே நம்ம வந்து இந்திய பொருட்கள தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து வெளிநாட்டு பொருட்கள யூஸ் பண்ணக்கூடாது. வெளிநாட்டு பொருட்கள் யூஸ் பண்றது மூலமா, நம்ம அந்த வருவாய வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு குடுக்குறோம். நம்ம இந்தியர்களுக்கு வந்து அது கம்மியா தான் கிடைக்குது. சோ இந்திய பொருட்கள யூஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த வருவாய் நமக்குள்ளேயே தான் இருக்குது. சோ நம்ம மக்கள் தான் முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேசப்பற்று வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து உருவாகும். தேசப்பற்றுங்கிறது சும்மா ஒரு கொடியை குத்திக்கிறதுனாலயோ, நமக்கு வந்து தேசிய கொடிய பார்த்து சல்யூட் அடிக்கிறனாலயோ, தேசிய கீதம் பாடுறதுனால மட்டுமே நமக்கு தேசப்பற்று கிடையாது. நம்ம வந்து அ காந்தியடிகள் இதைத்தான் சொன்னாரு. நம்ம எந்த அளவுக்கு தேசப்பற்றுங்கிறது காந்தியடிகள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்னன்னா, நம்ம இந்திய நாட்டுல உருவாகக்கூடிய பொருட்கள யூஸ் பண்றது தான் தேசப்பற்று. அதுதான் காந்தியடிகள் சொன்னாரு. அதைத்தான் நம்ம டிசி சோப்பராஜை ஃபாலோ பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த பொருட்களை குடுத்து நமக்குள்ளேயே ஒரு தேசப்பற்று வந்து விதைச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள். இப்ப ஆர்சிஎம்ல எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா, தயாரிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம், தயாரிப்புகளை விற்பதன் மூலம், நெட்வொர்க் மூலம். சோ இத்தன விஷயங்கள் மூலமா ஆர்சிஎம் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே. தயாரிப்புகள் வந்து அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, தயாரிப்புகள், ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆர்சிஎம் வந்து வேற ஏதோ சும்மா வாயில போய் பேசிட்டோ, சும்மா எத பத்தியோ பேசிட்டுலாம் நம்ம வந்து ஆர்சிஎம்ல பணம் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்ணணும்னு சொன்னா, ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்சிஎம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சும்மா போய் மார்க்கெட் பண்ணுங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு அத நம்ம சும்மா போய் மார்க்கெட் பண்ணா என்ன பண்றோம்? மத்த பொருட்கள பண்ற மாரி இதே பண்றது மூலமா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன் யூஸ் இல்லன்னு சொன்னா, நம்ம இந்த பொருட்கள நம்ம யூஸ் பண்ணா தான் எந்த அளவுக்கு அந்த பொருட்கள் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த அப்படி நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும்னா, இந்த பொருள் இப்படி யூஸ் பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஒரு டிஃபரெண்ட் வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்ப 2 பேஸ்ட் இருக்கு. ஹெர்பல் பேஸ்ட் இருக்கு. ஆல்ரவுண்டர் பேஸ்ட் இருக்கு. 2மே வந்து யூஸ் பண்றோம். யூஸ் பண்ற மூலமா நமக்கு டிஃபரெண்ட் தெரியுது. அது மூலமா அப்புறம் டன்ட் மஞ்சள் இந்த 3 இருக்கு. நம்ம நம்ம பல் விளக்குறது இது ஒரு 3 டைப் இருக்கு. சோ வந்து நம்ம எப்படி நம்ம கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, சும்மா ஒரு அத பத்தி தெரிஞ்சுட்டு போய் பண்ணோம்னாக்கா நம்ம வாயிலேயே சொல்லிருவோம். நாளைக்கு அத பத்தி ஒரு டவுட் ஏதாவது கேட்கறாங்க. அத பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு அது சொல்லத் தெரியாது. என்ன ரீசன் கேட்டோம்னா, நம்ம அத யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணாம நமக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஏதாவது கொரீஸ் வந்தா நான் சால்வ் பண்ண தெரியாது.
பட் நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பேஸ்ட்டை விட இந்த பேஸ்ட் நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஆர்சிஎம்லேயே சொல்றேன். ஆர்சிஎம்லேயே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பேஸ்ட் ஓகே, ஹெர்பல் பேஸ்ட் நல்லா இருக்கும். ஆல்ரவுண்டர் பேஸ்ட் நல்லா இருக்கும். ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? நமக்கு ஒருவேளை நமக்கு வந்து ரத்த வடிது இந்த மாதிரி ஈறு பிரச்சனை இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரவுண்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணா நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்மளே ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்ம போய் அதை ஈஸியா மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ண முடியும். ஸோ ஆர்சிஎம் வந்து முழுக்க முழுக்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, தயாரிப்புகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா தயாரிப்புகளை விற்கணும். ஸோ தயாரிப்புகள் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தா போதுமா? நம்ம மட்டுமே யூஸ் பண்றோம், அதை சேல்ஸ் பண்ணல, நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு வந்து நல்லதா நடக்கும். பட் வந்து அது மூலமா நமக்கு வருமானம் கிடைக்காது. ஸோ வந்து நமக்கு வருமானம் கிடைக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னா, அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா 3வது நெட்வொர்க். ஓகே, ஏன் நெட்வொர்க் ஏன் கடைசியா வச்சிருக்காங்க? ஏன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே முன்னிலைப்படுத்துறாங்க சொன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் மூலமா மட்டும் தான் நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மற்ற நெட்வொர்க்ல எப்படின்னு சொன்னா, சும்மா ஆட்களை ஜாயின் பண்றது, சும்மா என்ன ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன கான்செப்ட்னே தெரியாது. சும்மா போய் ஆட்களை வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, இத்தனை ஆட்களை வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாசத்துக்குள்ள. கண்மூடித்தனமா பண்ணிட்டு இருப்போம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாம, நெட்வொர்க்னா ஒரு ஆள் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டே எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா, இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மூலமா நம்ம வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமரை முதல்ல நமக்குன்னு ஒரு உருவாக்கிக்கிறோம். அந்த ரெகுலர் கஸ்டமரை வந்து நம்மள மாதிரியே வந்து நம்மள மாதிரியே ஒரு லீடரா அவங்க வந்து உருவாக்க ட்ரைன் பண்றோம். அடுத்ததா ட்ரைன் பண்றோம். அடுத்து என்ட்ரி போடுறோம். என்ட்ரி போடுறது அடுத்ததா அவங்களை லீடர்ஷிப்பை ட்ரைன் பண்றோம். அந்த ட்ரைனை பண்ணி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இது வந்து இது இந்த நடைமுறைக்கு வராங்க. எப்படி எந்த நடைமுறைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களும் பொருள் யூஸ் பண்றாங்க, பொருளை சேல்ஸ் பண்றாங்க. அது மூலமா வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் உருவாக்குறாங்க. அந்த கஸ்டமர் பேஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ள இணைக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா இணைந்து மறுபடியும் இதே மாதிரி வியாபாரத்தை வந்து இதே மாதிரி வந்து ரெகுலரா அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்கா நம்ம பண்ண முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா பண்ண முடியும். ஸோ வந்து ஃபைனலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் சொல்றோம்னு சொன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் உருவாக்க முடியுமே தவிர்த்து, நம்ம போய் சும்மா ஒரு வாயில பேசி எல்லாம் நம்ம வந்தாங்கன்னு சொன்னா, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாம உள்ள வந்துருவாங்க. நாளைக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். பட் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மூலமா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ற மூலமா மட்டும் தான் நமக்கான கஸ்டமர் பேஸ் வந்து நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து நடைமுறை. ஓகே, அடுத்தது வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஆசிரம்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? ஹெல்த் கேர் இருக்கு. ஹெல்த் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸ் சொல்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது. ஸோ நமக்கு இருக்கிற டைம்ல வந்து ஒரு ஷார்ட்டா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹெல்த் கேர் இருக்கு, மென்ஸ் ஃபேஷன் இருக்கு, உமன்ஸ் ஃபேஷன் இருக்கு, கிட்ஸ் ஃபேஷன் இருக்கு, ஃபுட்வேர்ஸ் இருக்கு, பேக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ், டூல்ஸ்னா என்ன? ஸ்கேனர்ஸ், போல்ட் அதெல்லாம் கிடையாது. டூல்ஸ்னா என்னன்னு சொன்னா, நமக்கு மெட்டீரியல், நமக்கு ஆசியம் வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் புக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் டூல்ஸ்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பெட்ஷீட் அண்ட் டவல்ஸ் இருக்கு, பர்சனல் கேர்ஸ் இருக்கு, ஹவுஸ் ஹோல்டு இருக்கு, ஃபுட்ஸ் அண்ட் கிராசரி இருக்கு, ஹோம் அண்ட் கிச்சன் இருக்கு, பெயிண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து ஆர்சிஎம் வந்து இது வரைக்கும் அதாவது எந்த ஒரு நெட்வொர்க்குமே செய்ய தயங்கின விஷயம் வந்து பெயிண்ட். அதை வந்து ஆர்சிஎம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துளசி பெயிண்ட் வந்து அவங்க வந்து அதை ஆர்சிஎம்ல கொண்டு வந்தது மூலமா ஆர்சிஎம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தை எட்டி இருக்குது. என்ன பரிமாணம் சொன்னா, இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர், இது நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஆர்சிஎம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து இது கீசோல் அந்த மாதிரி ஐட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஆர்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அப்படிங்கிற துறையில கால் பதிக்கிறாங்க. ஓகே, ஆர்சிஎம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கீசோல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் கொடுக்குறாங்க. அது கீசோல் மூலமா எத்தனையோ பெண்களை வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை ஆர்சிஎம் மூலமா பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சி வந்து எட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம். ஸோ லேடிஸ் மீட்டிங் எல்லாம் நீங்க ரெகுலரா வந்தோம்னா கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் அவங்க வந்து அவங்க அதோட முக்கியத்துவத்தை சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இத்தனை வகையான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்சிஎம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்? ஒரு சாதாரண ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? சும்மா நல்ல ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோமே, நல்ல ப்ராடக்ட்ஸ்னா சொன்ன சும்மா ஏதோ ஒரு தயாரிப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? கிடையாது. ஒரு மிகப்பெரிய உன்னதமான ப்ராடக்ட் பயன்படுத்தி. எப்படி அது உன்னதமான ப்ராடக்ட் சொன்னா, ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியால வந்து ஒரு ஆயில் வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எப்படி ஏன் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா,
நம்ம ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஃபாரின்ல வெளிநாடுகளை வந்து அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எத்தனையோ காம்படிட்டிவான கம்பெனிகளுக்கு நடுவுல இது ஆர்சிஎம் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஹையஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததா இருக்கணும். இப்போ ஃபாரின்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிறோம், சும்மா விளம்பரம் பண்றாங்களா இந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். ஆனா பட் வெளிநாடுகளை மோஸ்ட்லி வந்து வளர்ந்த நாடுகளை என்ன பண்றாங்க சொன்னா அந்த பொருள் வந்து தரம் வாய்ந்ததா அப்படிங்கறத அவங்க செக் பண்ணி தான் அந்த பொருளே வாங்குறாங்க. ஸோ வெளிநாடுகளை வந்து நம்ம ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம ஒரு கிளாத்திங் இது கிளாத்திங் அண்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களும் தெரியும். அந்த மேனுஃபேக்சரிங் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டுக்குன்னா தனியாக ரொம்ப சூப்பரா ப்ரீமியமான குவாலிட்டி வந்து தயாரிப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வெளியே எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொருள் தான் நம்ம வந்து இது தயாரிப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது ஃபாரினுக்கு வெளிநாடு வளர்ந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது சாதாரண விஷயங்களே கிடையாது. அது ஆசம் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு குட் கண்டென்ட் தான் வந்து உள்ள இருக்கு. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஏசியஸ் டாப் குவாலிட்டி, ஏசியா நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிரான் ஆயில் ஏசியஸ் டாப் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. என்ன நிறைய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, அந்த அவார்ட் பத்தி சொன்னாலே நம்ம டைம் அதுக்கே தனியா ஒரு இதே வேணும், செஷனே வேணும். அந்த அளவுக்கு வந்து ரைஸ் பிரான் வந்து அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது கிளினிக்கலி ப்ரூவன். நம்ம ஆர்சிஎம் பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா இந்த இது சாப்பிடுங்க மெடிசன் சாப்பிடுங்க சொல்லி மெடிசனை நம்ம சேல்ஸ் பண்றது கிடையாது. நம்ம கொடுக்குற மெடிசனே கிடையாது, நியூட்ரிஷன். ஸோ வந்து அதுக்கு அது சாப்பிட்ற மூலம் என்னன்னு சொன்னா நம்ம அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னு சொன்னா கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ நம்ம ஆசியம் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவனுங்கிறனால நம்ம தைரியமா வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா எக்கனாமிக் டைம்ஸ் பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் 2015 ஏசியன் ஜிசிசி அவார்டு வாங்கியிருக்காங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2015 அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்தியாஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்ட் அவார்டு 2013-14 வாங்கியிருக்காங்க. ஸோ இத்தனை அவார்டு வந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம தைரியமா போய் சொல்ல முடியாது. ஆசியம் பொருட்களை பத்தி சொல்லும் போது நம்ம வந்து தயங்கியெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் இத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க. இத்தனை அவார்டு வாங்கினா சாதாரணமால இந்த அவார்டுல கொடுக்கவே மாட்டாங்க. அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாமின் பண்ணி அதை எந்த அளவுக்கு ஒரு பரிசீலித்து தான் அந்த அவார்டை நம்ம கொடுப்பாங்க. ஸோ வந்து ஆர்சிஎம் வந்து இத்தனை அவார்டு கொடுத்துருக்கனால ஸோ அந்த அளவுக்கு ஒரு குட் கண்டென்ட் வந்து ஆர்சிஎம்ல இருக்கு. நம்ம வந்து தைரியமா சொல்ல முடியும். அதே பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரிஸ் சஞ்சீவனி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விவசாயி வந்து நம்ம ஹரிஸ் சஞ்சீவனை வந்து பயிரிட்டது மூலமா மிகப்பெரிய ஒரு ஈல்டு எடுத்து அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஸ் சஞ்சீவனி மூலமா ஈல்டு எடுத்ததுனால அவருக்கு வந்து கிருஷி ரத்னா அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவருக்கு அந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்கு. ஸோ இத்தனை அவார்டு வந்து ஆர்சிஎம் வாங்கியிருக்கு. ஓகே, அடுத்ததா இப்போ வந்து நம்ம பொருள் வந்து யூஸ் பண்றது மூலமா அப்படின்னு சொல்லி வச்சு அந்த பொருள் வந்து சேல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருள், அந்த பொருள் வந்து என்னென்ன தரம், என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா சேல்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். சேல்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னா டிஸ்பிளே வால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பியூசி வந்து நமக்கு வந்து ஒரு 5 lakhs 6 lakh வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பிக்கப் சென்டர் சொன்னாங்க, இப்போ 1.5 road குயிக்னு மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னா நமக்கு வந்து சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து சப்ளை கொடுக்கலாம். ஸோ அது இல்ல 1.5 road குயிக் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், எளிமையான ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. அது என்ன டிஸ்பிளே வால்னு சொன்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் கூட அந்த பொருளை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா நம்மளே பில் போட்டுக்கலாம். நம்மளே வந்து எப்படி நம்ம ஒரு 1.5 road குயிக்ல பிசில போய் பில் போடுறோமோ அந்த பில்லிங் ஆப்ஷன் நமக்கே ஒரு ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. நம்மளோட கஸ்டமர் பேஸ் எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளே பில்லிங் பண்ணி நம்மளே வந்து ஒரு ஸ்டோர் சின்ன ஒரு வீட்டு கடை மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்சிஎம் கொடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல இந்த டிஸ்பிளே ஆர்சிஎம்ல இந்த சேல்ஸ் பண்ற மூலமா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு சொன்னா இது வந்து நமக்கு ஆபத்து இல்லை, இழப்பு இல்லை, முதலாளி இல்லை, சுதந்திரமான ஒரு வணிகம் வந்து நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆன்லைன் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. எப்படி நம்ம சேல்ஸ் பண்றவங்க ஒரு ஆன்லைன் ரெகுலரா ஜூம் மீட்டிங் இந்த ஆன்லைன் பயிற்சி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. சேல்ஸ் பண்ற மூலமா சேல்ஸ் பண்றதுக்கு நமக்கு எல்லா வித சப்போர்ட்டும் ஆர்சிஎம் பண்ணி தராங்க. ஓகே, அடுத்ததா பார்த்தோம்னா நெட்வொர்க் பவர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னோம் இல்லையா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதோட பவர் என்னன்னு சொன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜியோவை சொல்லலாம். ஜியோ வந்து பாத்தீங்கன்னா 500 மில்லியன் யூசர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு 50 பைசா ஒருத்தர் இருந்து வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 25 crores வந்து அது வந்து ஒரு லாபமா அது சம்பாதிக்க முடியும். அதுதான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். ஸோ நம்மளோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறோமோ
அந்த ஒரு பல எண்ணிக்கையிலான மக்கள் வந்து நம்ம ஆசியம் வந்து ஒரு நெட்வொர்க்ல ஒரு ஒன்றரை இணைத்து ஒரு செயின் லிங்க்ல வந்து பண்ணும்போது நம்ம வந்து நமக்கான ஏர்னிங்ஸும் நம்மளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நம்ம சார்ந்துள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெற்று தர முடியும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். ஓகே. வேற என்ன ஆர்சிஎம் வந்து பண்ற மூலம் வேற என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கல்வியா இருக்கும். 2வது வந்து நமக்கு ஒரு ஆளுமை வளர்ச்சியை கொடுக்கும். ஆளுமை வளர்ச்சின்னா எப்படின்னு சொன்னா, நம்ம அது அதாவது ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு சக்சஸ் பண்ணி ஒரு நபர எப்படி ஃபீல் பண்ண முடியுமோ, அந்த ஃபீலிங் வந்து நம்ம ஆர்சிஎம்லயே பண்ண முடியும். எந்த ஒரு முதலீடுமே இல்லாம நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி நம்ம சக்சஸ் ஆகுறது மூலமா, அப்படி ஒரு 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 ஆளுமை வளர்ச்சியை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அடுத்தபடியே பார்த்தோம்னா, புதிய நபர்களோட நம்ம பழகுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து இப்ப நம்ம ஒரு ஒர்க் போறோம்னா நம்ம அந்த சர்க்கிள்குள்ள ஒரு நபர்கள் மட்டும் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நம்ம பழகுவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது பிசினஸ் பண்ணாலும் நம்ம அந்த சர்க்கிள்குள்ள உள்ள பீப்பிள் மட்டும் தான் பழக முடியும். பட் ஆர்சிஎம்ல பொறுத்தளவுக்கு நம்ம புதிய புதிய நபர்கள டெய்லி நம்மளால மீட் பண்ண முடியும். எப்படி மீட் பண்ண முடியும்? எத வச்சு மீட் பண்ண முடியும்? சும்மா ஒரு சேல்ஸ் பண்ண அந்த மாரி ஒரு வீட்ல போயிட்டு இந்த மாரி பொருட்கள வந்து புதுசா உங்களுக்கு வந்து சொ சொ சொல்றோம்னு சொல்லி அந்த பொருட்கள வந்து அந்த பொருட்கள குடுத்து சேல்ஸ் பண்ணி, அந்த பொருட்கள அவர் உபயோகப்படுத்திட்டான்னா, அடுத்ததா நமக்கு வந்து அவர் நம்மோட பழக பழக ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அந்த மாரி நம்ம புதிய நபர்களோட வந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஆர்சிஎம் குடுக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா, நாடு முழுவதும் பணிபுரியும் வாய்ப்பு. எப்படி நாடு முழுவதும் நம்ம பணிபுரிய முடியும்னா, இப்போ ஒருவேள நம்ம இங்கிருந்து நம்ம ஒரு ஒரு கொல்கத்தா வந்து போக வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, அங்க போனோம்னா, அங்க கூட நம்ம ஆர்சிஎம் ஸ்டோர் இருக்கு. ஸோ ஆர்சிஎம் ஒண்டர் வேர்ல்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்தியா பூரா வந்து ஆர்சிஎம் ஸ்டோர்ஸ், ஆர்சிஎம் பொருட்கள் இந்தியா பூரா நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து எங்க போனாலும் நம்ம சப்போஸ் வேற வெளிய ஸ்டேட் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட, அங்க கூட நம்ம போய் பிசினஸ் பண்ண முடியும். ஸோ நாடு முழுவதும் எங்க போனாலும் நம்ம வந்து ஆர்சிஎம் வந்து பண்ண முடியும். இந்தியால. அடுத்ததான் நிதி சுதந்திரம். நிதி சுதந்திரம் பத்தி நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததான் நேர சுதந்திரம். நேர சுதந்திரம்னு சொன்னா, மத்த பிசினஸ் பண்ற மூலமோ அல்லது மற்ற ஜாப்க்குள்ள போறது மூலமா நமக்கு வந்து டைமிங்கே இருக்காது. டைமிங் இருக்காதுன்னா வேற எதுக்கும் டைமிங் இருக்காது. நம்ம அந்த ஜாப் பண்றோமா, வீட்டுக்கு வரோமா, வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனா நமக்கு ஆயிடும். ஸோ நமக்குள்ள ஒரு நேர சுதந்திரமே இருக்காது. பட் ஆர்சிஎம் அப்படி கிடையாது. நம்ம ஆர்சிஎம் பிசினஸும் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல உள்ள விஷயங்களையும் நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நமக்கான நேர சுதந்திரம் ஆர்சிஎம் நமக்கு அதிகமாவே தருது. அடுத்ததா செக்யூரிட்டி பாதுகாப்பு. ஆர்சிஎம் வந்து 100% நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. எப்படி பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொன்னா, சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 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 பின்ல இருக்குன்னு ஒரு எமரால்டு ஸ்டார் எமரால்டு இந்த மாரி ஒரு பின்னுக்கு வந்துரும். எந்த பின்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த பின்ல இருந்தாலும், அந்த பின்ன வந்து நம்ம மெயின்டெயின் பண்றோம். அந்த பின்ன மெயின்டெயின் பண்றது மூலமா நமக்கு ரெகுலரா வந்து ஒரு ஸ்டோர்ஸ் நமக்கு கீழ வந்துட்டாங்க. நமக்குள்ள கஸ்டமர் பேஸ் வந்துட்டாங்க. நமக்கு ரெகுலரா பிவி போகுதுங்கும்போது, நம்ம வந்து அது ஒரு செக்யூரிட்டி மாரி நமக்கு ஆயிடுது. ஸோ வந்து நம்ம வந்து எத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஒரு அடுத்த மாசம் வந்து நமக்கு வந்து எவ்வளவு காசு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அடுத்து அந்த காசு வந்து நமக்கு வந்துரும். ஏன்னா நமக்கு அந்த பிசினஸ் மூலமா அந்த காசு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மூலமா அந்த காசு நமக்கு வந்துருது. ஸோ வந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அடுத்ததான் வேற என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு சொன்னா, நமக்கு அப்புறம் வந்து நம்ம சந்ததியும் அதை பண்ணலாம். அப்படி ஒரு செக்யூரிட்டி வந்து அது தருது. அடுத்து நாடு முழுவதும் நமக்கு ஒரு பெயரை வாங்கி தருது. அதாவது நம்மளுக்கு கீழ நிறைய ஜாயினிஸ் நடந்திருக்கும். நம்ம ஒரு பின்ல இருப்போம். நமக்கு கீழ நிறைய ஜாயினிஸ் நடந்திருக்கும். ஆனா கடைசி அடிமட்ட நபருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. பட் வந்து நம்மள வந்து புகழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ வந்து இது ஒரு பேரு தான். இதுதான் நமக்கு ஒரு பேரு. சோ அந்த பிசினஸ் பண்ற மூலமா நாடு முழுவதும் நமக்கு ஒரு பேரு இருக்கும். அடுத்த முழுவதும் நாடு முழுக்க ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எப்படி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புன்னு சொன்னா, இந்த பிசினஸ் நம்ம இப்ப இங்க இருக்க ஒரு நபருக்கு வந்து பெங்களூர்ல இருக்க ஒரு நபர் தெரிஞ்சிருக்கு. அங்க ஒரு ஜாயினிங் நடக்குது. சோ அங்க ஒரு ஸ்டோர் உருவாகுது. சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு செயின் லிங்கா இந்தியா ஃபுல்லா ஒரு நமக்குள்ள ஒரு பிசினஸ் நடக்குதுன்னு சொன்னா, நாடு முழுவதும் நம்மளால வந்து பயணம் செய்ய முடியும். 2வது ஆர்சிஎம் நிறைய டூர் ஆப்ஷன்ஸ் நமக்கு குடுக்குறாங்க. இந்த ஒரு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணா ஆர்சிஎம் நிறைய டூர் ஆப்ஷன் நமக்கு குடுக்குறாங்க. அடுத்தது மனம் அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்றது? நாளைக்கு வந்து காசு வருமா வராதா? அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாம, அது பண்ணுனா கண்டிப்பா நமக்கு காசு வரும். ஆர்சிஎம்ல கண்டிப்பா நமக்கு கேரண்டியா நமக்கு காசு குடுப்பாங்க. சோ நான் அத பத்தி கவலையே பட தேவையில்ல அப்படிங்கிற மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. சோ அடுத்த தலைமுறைக்கு வந்து தொழில விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு. சோ இத்தனை விஷயம் வந்து ஆர்சிஎம்ல இருக்கு. ஓகே. அடுத்ததா ஃபைனலா நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிஎம். ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிஎம் சொன்னா, ஆர்சிஎம்ல வந்து நமக்கு ஒரு என்ன விதமான ஃபியூச்சர் நமக்கு குடுக்குறாங்கன்னு சொன்னா, டெலிவரி டெலிவரி ஆப்ஷனும் குடுக்குறாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப Zomato, Swiggy இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு வந்து உணவ டெலிவரி பண்றாங்க. ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போறதுக்கு வந்து எனக்கு சங்கடப்பட்டுட்டு, அவ்வளவு தூரம் போய் அந்த அந்த ஹோட்டல்ல போய் நான் சாப்பிடணுமா? நம்ம வந்து ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துரும். அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு டெலிவரி நிறுவனம் நமக்கு குடுத்துருச்சு. சோ அது போல வந்து என்ன சொன்னா, இது நெறைய பேர் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நம்ம அந்த பொருட்கள வந்து நம்ம அவ்வளவு தூரம் போய் வாங்கணுமா? நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் அங்க போய் வாங்கணுமா?
அல்லது அந்த அளவுக்கு மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு டைம் பத்துறது இல்லை. நிறைய ஜாப் பண்றாங்க, நிறைய ஒர்க் பண்றாங்க. வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க, அங்க போறதுக்கு டைம் இல்லாம எப்படி நம்ம அங்க போய் வாங்குறது, டைம் இல்லையே. ஸோ என்ன பண்றாங்க, பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா அங்கேயே வாங்கிக்கிறாங்க. நிறைய ஆசையம் பண்றதுக்கான நபர்கள் கூட வெளியுள்ள பொருள் யூஸ் பண்றாங்க. ஸோ சில நபர்களுக்கு நான் கேள்வியும் கேட்டிருக்கேன், ஏன் எப்படி நீங்க ஆசையம் ஜாயின் பண்ணிட்டு வெளியுள்ள பொருள் யூஸ் பண்றீங்க, எனக்கு அங்க வரக்கு டைம் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன சொன்னா, அங்க வரக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலையே சரியா இருக்குது. ஸோ என்ன பண்றேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சியா எனக்கு தேவைப்படுது, அதனால நான் பக்கத்துல வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஆசை வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹோம் டெலிவரி அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து உள்ள கொடுக்குறாங்க. இந்த ஹோம் டெலிவரி வந்து பார்த்தோம்னா, இப்போ உள்ள பியூசியோ அல்லது ஒண்டர்வேர்டு குயிக் மட்டுமே வந்து நம்ம இந்த இந்த டெலிவரி வாங்கிக்கூடிய ஆசைங்கிட்ட இருந்து. பட் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம வந்து எல்லா மக்களுக்குமே இது வந்து போய் சேரக்கூடிய வகையில் வந்து ஆர்சிஎம் வந்து சில R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிளா மும்பைல வந்து ஒரு இது பண்ணி பார்த்துருக்காங்க, ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. அது சக்சஸும் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டிசி சாப்ராஜி கிட்ட தான் கொடுக்குறாங்க. டிசி சாப்ராஜி தான் கொடுத்தா ட்ரையல் பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொன்னா, நம்ம அந்த ஹோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க எங்க போய் பிக்கப் பண்ணிக்குவாங்க அந்த ஹோம் டெலிவரி அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்க பிசி அல்லது நம்ம இது டிஸ்பிளே வாழையில வச்சிருந்தோம். டிஸ்பிளே வாழையில வச்சிருந்தா என்ன நன்மைன்னு இதான் நன்மை. நம்ம பக்கத்துல ஒரு நபர்கள் வந்து பொருள் தேவைப்படுது சொன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வாழை மூலமா பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மகிட்ட பொருள் இருக்குன்னு பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கான கஸ்டமர் பேஸ் கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஸோ வந்து ஆசையம் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ, ஆசையமும் அந்த டெக்னாலஜி கூடவே வளர்ந்துக்கிறாங்க. மக்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அது சரியா ஆசையம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஆசையம் லவ் பண்ணணும். ஆசையம் லவ் பண்ணி இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி யாருனாலும் தடுக்க முடியாது. ஸோ நம்ம டிசி சாப்ராஜி வந்து சொல்லும் போது நான் முதலாவது இது ஒரு சேவையா நினைக்கிறேன். அடுத்தபடியா தான் நான் வந்து ஒரு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே தான் நீங்களும் பண்ணணும் அவர் சொன்னாரு. ஸோ அதையே நான் அவருக்குள்ள இந்த கொள்கை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். முதலாவது நம்ம இதை ஒரு சேவையா செய்வோம். முதல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்குவோம். நம்ம அடுத்தபடியா நம்ம ஒரு சேவையா செஞ்சு மற்றவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்வது மூலமா நம்ம ஒரு வருமானத்தை பெற்றுக்கணும். தன்னிறைவை நமக்குள்ள அடைஞ்சு பிசினஸ் வந்து அந்த ஆசையம் பொருட்களை லவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அதே லவ் பண்ணி மற்றவங்க சொல்வது மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதை சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கிருபாகரன், மிகச் சிறப்பு. நண்பர்களே, ஆவடி மீசை மகன் பேசுன்னு கேட்டீங்க, அடுத்து என்னுடைய சன் பேசி முடிச்சது கேட்டீங்க. இவங்க 2 பேருமே வந்து வாரிசு, அடுத்த வாரிசுகள். ஆனா ஆர்சிஎம்ஐ இது வரைக்கும் நாங்க காணல சார். புதுசா ஆர்சிஎம்குள்ள வந்தோம், யாரும் எங்களுக்கு சொல்லல. நாங்க வந்து ஏதோ ஒருத்தர் சொல்லி உள்ள வந்தோம், அறிமுகமானோம். காணாமல் இருந்தும் கூட ஆர்சிஎம் நாங்க நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் பேச்சாளர்களை பேச அழைக்கிறோம். அதுல வந்து நம்ம ராஜு சாரும் காளியப்பன் சார் இருக்கிறாங்க. காலத்தின் அருமை கருது ராஜு சார் வந்து கொஞ்சம் கூடுதலான கூட்டங்கள்ல பங்கெடுக்க இருக்கிறதுனால முன்னாடி பேசணும்னு கேட்டுக்கிறதுனால நான் வந்து நல்ல ஒரு கிளாப்ஸோட ராஜு சார் இருக்காரா உள்ள? ராஜு சார் ஒரு கோர்ஸ் பண்ணுங்க சார். அது வேறையா இருக்காரு உள்ள? கை தூக்குங்க ராஜு. சார் கை தூக்கி தான் இருக்காரு பாருங்க. கே ராஜு. அதாவது என்ன பிரச்சனைனா மொபைல்ல பிரச்சனை. அதனால ராஜு சாரை வந்து இந்த கூட்டத்துல பேச முன்னாடி அன்போடு அழைக்கிறேன். 2 பேருமே இப்ப அருமையா பேசுனாங்க. அதை அடுத்து இன்னொரு சிறப்பு, நம்முடைய சிவகாசி பட்டாசு வெடிக்கு வந்திருக்கிறாரு ராஜு சார். வாங்க ராஜு சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஆல் தி பெஸ்ட். சார் கேக்குதா? ஹலோ ராஜு சார். சார் கேக்குதா? கொஞ்சம் லோவா கேக்குதுண்ணா. ஆமா கேட்கல. இப்போ ஓகே.
உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார். வேணா ஹலோ காதுல மாட்டிக்கிறது வேணா கட் பண்ணி பாரு. இல்ல சார் நான் எதுவுமே போடலையே. கேட்கல சார் கேட்கல. வெளியே போயிட்டு வரேன் ஒரே நிமிஷம். ராஜு சார் வேணா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேச பாருங்க. இதோ ஹெட்செட் போட்டு வராங்க சார். இல்ல ஹெட்செட் கழட்டிட்டாரு. ஹெட்செட் போட்டாதான் அதுல அந்த செல்லுல வேலை செய்ய போலாம். ஆமா சார். சார் இப்போ ஓகேயா? சார் சவுண்ட் கம்மி தான் இருக்கு.